பிக் பாஸ் வீட்டில் பிரஜினிக்கும் நடிப்பு அரக்கன் திவாகருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. அது எப்போ நடந்ததுன்னா, எல்லாரும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற டிவியை உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஏவி போட்டாங்க. அந்த ஏவியில் எல்லாரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஏவியோடைய கடைசி எண்டிங்கில் பார்த்திங்கன்னா திவாகரும் ரம்யாவும் சண்டை போடுவாங்க. அதை பார்த்துட்டு வினோத் ரம்யா பார்த்து சொல்லுவார், அவனு ஒரே அடியை இது பொழந்த அடி அந்த மாதிரி சொல்லுவார். உடனே திவாகர் வினோத்தை என்னமோ சொல்லி கலாய்ப்பார். உடனே வினோத் திவாகர் மேலே துப்புவார். உடனே திவாகர் வினோத் மேலே பயங்கரமாக துப்புவார். ஆனால் பிரஜின் திவாகர் மட்டும் வார்ன் பண்ணி சண்டை போடுவார், அப்படியே மிரட்டுவார். உடனே திவாகருக்கு கோவம் பிரஜினிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுவார். ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க. அண்ட் இதில் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா வினோத் துப்புனது ரொம்ப தப்பு. பிரஜினி என்ன பண்ணார்னா திவாகரை பயங்கரமாக திட்டினார், நீ பண்ணது ரொம்ப தப்புன்னு அப்படின்ட்டு. அண்டு திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, வினோத் தான் முதல்ல துப்புனா அப்படின்ட்டு அவர் சொன்னார். இந்த ஹோல் வீடுமே பார்த்திங்கன்னா திவாகரை கொஞ்சம் புல்லிங் பண்ண ஆரம்பித்தாங்க. திவாகர் பண்ணது நிறைய தப்புலாம் இருக்குது, ஓகேவா, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா திவாகர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. அதே சமயத்தில் கானா வினோத் எதுக்கு துப்புனாருன்னு எனக்கு தெரியாது. அண்ட் பிரஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்ஷியாலிட்டியாக கொஞ்சம் டீல் பண்ணார். அது கொஞ்சம் அவ்வளோ நாகரிகமாக இல்லை, ரொம்ப மோசமாக இருந்தது. ஒருத்தர் எல்லாருமே போட்டு இதுதான் சான்ஸுன்னு அமுக்கிறது. அண்டு ஓகே, இவனுக்கு பார்த்திங்கன்னா இவன் ஒரு டம்மி பீஸு, இவனுக்கு வெளியிலேயே கொஞ்சம் எல்லோரும் டம்மியாக தான் பார்க்குறாங்க, இவனை நம்ம எப்படி வேணால் பொழக்கலாம், நம்ம பேருக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது, அந்த இன்டென்ஷனில் எல்லாருமே பொழந்த மாதிரி இருந்தது. வீக் பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் வீக்காக தான் இருக்கணும். ஏன்னா பிக் பாஸ் முடிய போகுது. ஆனால் இங்கே யாருமே செலிப்ரேஷன் பண்ண மாதிரி இல்லை, பொங்கல் செலிப்ரேஷனும் பண்ண மாதிரி இல்லை, பிக் பாஸ் உடைய ஃபைனல் வீக் செலிப்ரேஷனும் பண்ண மாதிரி இல்லை. ஃபுல்லாக அந்த குறை கம்பேரிசன், அதுக்கப்புறம் எவனை பொழக்கிறது, யார் ஈஸியான ஆளை, இவனை எப்படி அடிக்கலாம், அப்படி தான் அவனுங்க பார்க்குறானுங்க, ஓகேவா. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. ப்ரொமோ தான் நான் பார்க்குறேன். ப்ரொமோ பார்த்தே எனக்கு டயர்டாக இருக்குது. நீங்கள் எல்லாம் எப்படி இந்த ஷோவை ஃபுல்லாக பார்க்குறீங்க எனக்கு தெரில.